தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம ரொம்ப அதிமுக்கியமான ஒரு சிறப்பு வாய்ந்த எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரு நிகழ்வுக்கான பரிகார ஸ்தலத்தை பார்க்க போறோம். எல்லாருக்கும் பயம் அப்படின்னுங்கிறது என்ன காரணத்தினால வரும் தெரியுமா? இந்த கிரகங்கள்லயே சனி பகவான்னாவே ரொம்ப பயம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த சனி பகவானுடைய ஒரு சிறப்பு பெற்ற ஒரு சுயம்புவாக எழுந்தருளி அருளாசி தரக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா தேனி மாவட்டம் சின்னமனூர்ல இருக்கக்கூடிய குச்சனூர் சனி பகவான் கோவில். இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் தெரியுமா? நிறைய குச்சனூர் சனி பகவான்கிறத கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அவருடைய ரூபம் எப்படி இருக்கும், அந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அங்க போனதப்போதான் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அங்க போனோன்னா அங்க சனி பகவானை பார்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை தாண்டி நமக்கு இனிமேல் நல்ல பலன்கள் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அங்க அவருடைய அந்த சொரூபம் நமக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்கு. நம்ம நிறைய சனி பகவான் வழிபட்ட ஆலயங்கள் போயிருக்கோம். இன்னும் சொல்ல போனா திருநள்ளாறுல சனீஸ்வரன் தனிச்சன்னதியாக, அது ஒரு சிவன் கோவிலாக இருக்கும், தனிச்சன்னதியாக அங்க சனி பகவான் இருப்பார். அதுவும் சனி பகவான் ஈசனை வழிபட்ட ஸ்தலமாக அங்க இருக்கும். அதே இது திருக்கொள்ளிக்காடு, அங்க போனாலும் சரி, அங்க சனி பகவான் பொங்கு சனியாக அங்க சிவன் கோவில்ல அவரு இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இங்க எப்படின்னா சனி பகவான் சுயம்புவாக அங்க எழுந்தருளி ஒரு அரசனுக்கு அருளாசி தந்து வரமளித்த ஒரு இடமாக இங்க போற்றப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். சரி, என்ன அப்படின்னா இங்க என்ன அப்படி ஒரு விசேஷம், ரொம்ப ஆச்சரியமான ஒரு அதிசயமான ஒரு விசேஷம் என்ன? சுயம்பு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் எப்படி காட்சி தர்றார் தெரியுமா? லிங்க ரூபத்தில் காட்சி தருகிறார். அவருக்கு 6 கண்கள், 4 கரங்கள், 2 கால்கள். பாருங்க, 6 கண்கள். எதுக்காக அங்க 6 கண்கள்? ஆச்சரியமா இருக்கு இல்லையா? பிரம்மா, விஷ்ணு, சிவன் மும்மூர்த்திகளின் சொரூபமாக இங்க காட்சி கொடுக்கிறார். அவருக்கு நாமமும் இருக்கும், பட்டையும் இருக்கும், ஜடாரி இருக்கு. இப்படி ஒரு விசேஷமான நல்ல ஒரு முறுக்கு மீசையோட விசேஷமான ஒரு அமைப்புல ஒரு கையில அவருடைய அந்த 4 கரங்கள்ல 4 ஆயுதங்கள் ஏந்திய திருக்கோலத்துல அவர் காட்சி தர்றது, அபயஹஸ்தத்தோடு காட்சி தருவது அப்படிங்கிறது ரொம்ப பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. அது ஒரு லிங்க வடிவில் அந்த 6 கண்கள் வச்சு அது அவ்வளோ ரம்யமா இருக்கும். அது சொல்றதுக்கு இல்லை, நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும். அப்படிப்பட்ட அந்த குச்சனூர் சனி பகவான் எதுக்காக அங்க சுயம்புவாக எழுந்தருளி இருக்காருன்னா, ஒரு அரசன் தினகரன் அப்படிங்கிற ஒரு அரசன் அந்த பகுதியை ஆண்டுகிட்டு வர்றாரு. அப்போ அந்த அரசனுக்கு குழந்தை கிடையாது. அந்த குழந்தை இல்லாதனால அவர் ரொம்ப வருந்தி ரொம்ப பிரார்த்தனை பண்ணிக்கிறாரு. அப்போ ஒரு அசரீரி அவருக்கு கேக்குது, நீ ஒரு பிராமண சிறுவன் உன்கிட்ட வருவான், நீ அந்த சிறுவனை நல்லா வளர்த்து வா, உனக்கு உன் மனைவிக்கு குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அசரீரி கேட்குது. சரி, கொஞ்ச நாள் கழிச்சு அதே அசரீரி வாக்கு மாதிரியே ஒரு பிராமண சிறுவன் அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. அந்த பிராமண சிறுவனை இவங்க எடுத்து வளர்க்குறாங்க. பல கேள்விகள்ல ரொம்ப தேர்ச்சி பெற்று ரொம்ப சிறப்பா அந்த குழந்தை வளருது. இந்த குழந்தை சில நாட்கள்லயே அவங்களுடைய மனைவி, அந்த தினகரனுடைய மனைவிக்கு இன்னொரு ஆண் குழந்தை பிறக்குது. இந்த பிராமண சிறுவனுக்கு சந்திரவதனன் அப்படிங்கிற ஒரு பேரிட்டு வளர்த்து வர்றாங்க. அவருடைய சொந்த பையனுக்கு சதாகன் அப்படிங்கிறது அவருடைய பேர். இவங்க 2 பேருமே வளர்ந்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல சந்திரவதனன் ரொம்ப சிறப்பான கேள்விகள் சிறந்து விளங்குவதனால அவருக்கே அந்த அரசனாக முடிசூட்டி வச்சிடுறாங்க. இந்த நேரத்துல தினகரனுக்கு சனி தோஷம் பிடிக்குது. இந்த சனி தோஷத்துல அவருக்கு என்ன பண்றாங்க, 7.5 நாட்டு சனி ஆரம்பிக்கும் போது அந்த சந்திரவதனன் ஐயோ தன்னுடைய தந்தைக்கு 7.5 சனியா, அவர் பல துன்பங்களை தாங்க வேண்டியது இருக்குமே, அவருக்கு அந்த பிரம்மகத்தி தோஷத்தினுடைய நிகழ்வும் அவருக்கு நிறைய பிரச்சனைகளும் வர இருக்குது அப்படிங்கறத இவர் தெரிஞ்சுக்கிறார். தெரிஞ்சதுக்கு அப்புறம் தன்னுடைய வளர்ப்பு தந்தை அந்த சோகங்களை, அந்த துக்கங்களை எல்லாம் அனுபவிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் சனி பகவானை நோக்கி தவம் இருக்கிறார். இரும்பாலான சனி உருவத்தை வைத்து அவர் தவம் இருக்கிறார். தவம் இருக்கும்போது அங்க சனி பகவான் காட்சி கொடுத்து, இந்த பாரு, நீ உங்க அப்பாவுக்காக வேண்டதெல்லாம் வேலைக்கு ஆகாது, அது அவங்க செய்த ஊழ்வினைப்படி அவங்க அந்த நிகழ்வுகளை சந்திச்சுதான் ஆகணும். அது 7.5 வருஷமோ 7.5 மாதங்களோ 7.5 நாளிகையோ எப்படி வேணாலும் 7.5 நிமிடங்களாக கூட இருக்கலாம்.
நீ அதை தவிர்க்க முடியாதுங்கும் போது, இல்ல எங்க அப்பாவுக்கு அந்த தண்டனை கொடுத்துறாத, அந்த தண்டனை எனக்கு கூட நான் வாங்கிக்கிறேன்னு சொல்றாரு பாருங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகள்லாம் இந்த காலத்துல இருக்குங்களா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா? அப்படி அவர் வளர்ப்பு குழந்தை அப்படி இருந்தது. உடனே அவருடைய அந்த தந்தையின் அந்த நிகழ்வுக்கு மெச்சிய சனி பகவான் என்ன பண்றாரு, சரி நான் உனக்கு அதே மாதிரி வரம் கொடுத்துட்றேன், 7.5 நாளிகை மட்டுமே நான் உன்னைய பிடிச்சுக்கிறேன், ஆனா அதுல நீ நிறைய சிரமங்களை நீ சந்திப்ப அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு சிரமம் இருந்தாலும் என் தந்தைக்காக நான் தாங்கிக்கிறேன்னு சொல்றாரு. சரின்ட்டு 7.5 நாளிகை பிடிச்சுக்கிட்டாரு. பிடிச்சதுக்கு அப்புறம் இங்க என்ன நிகழ்வு ஆகுதுன்னா, இவர் போய் அங்க சனி பகவானை மட்டுமே பூஜை பண்றதுக்காக ஒரு தனியா ஒரு காட்டுக்குள்ள போய் இருக்காரு, ஒரு குகைக்குள்ள போய் இருக்காரு. ஆனா இங்க இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இங்க பையனை காணமேன்னு தேடுறாங்க. அந்த நேரத்துல அந்த சின்ன பையனும் கண்ணுக்கு சிக்கல, சதாகனும் கண்ணுக்கு சிக்கல, தேடுறாங்க. காவல் வீரர்கள் எல்லாம் போறாங்க. இங்க போனாக்கா இவரு தங்கி இருக்கக்கூடிய அந்த குடில்ல, அவர் ஒரு குடில்ல தங்கி இருக்காரு. அந்த குடில்ல இவங்க வீரர்கள் போய் பார்க்கும்போது இவர் சுவாமிக்கு நிறைய பழங்கள் நெய்வேத்தியமாக வச்சு படையல் போடுறாரு. அது அவங்க கண்ணுக்கு, அந்த வீரர்களுடைய கண்ணுக்கு என்ன தெரியுதுன்னா, இங்க சதாகனை இவர் படுக்க வச்சு அவருக்கு பலி கொடுக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் அந்த வீரர்களுக்கு தென்படுது. அடடா, தம்பிய இவரு இப்படி பண்றாருன்னு சொல்லிட்டு அரசன்கிட்ட போய் சொல்றாங்க. அந்த மாதிரி உங்க பெரிய பையன் அரசர் சின்ன பையனை கொலை பண்றாரு அப்படின்னு சொல்லி பதறி அடிச்சு அந்த அரசன் பார்த்தோன்னே, அப்போ அவரை தண்டிக்கணும்னு சொல்லி போகும்போது கரெக்டா அந்த 7.5 நாளிகை முடிஞ்சிடுது. முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க அந்த படையல் தான் கண்ணுக்கு தெரியுது. அந்த நேரம் அவரை தண்டிக்க போகும்போது அந்த சின்ன பையன் அதை தடுத்து நிறுத்திடுறான். இவங்களுக்கு பார்த்தா ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு, என்னடா இப்படி இந்த நம்ம பார்த்தது பொய்யா அப்படின்னு. இங்க நல்லா கவனிங்க, 7.5 சனி நடக்கும் போது எங்க பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க, கால நேரம் கெட்டால் கைத்தடியும் பாம்பா மாறும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நமக்கு நேரம் நல்லா இல்லைன்னா இந்த காட்சி தான் அடுத்தவங்களுக்கு, நம்ம என்னதான் நல்லது செஞ்சாலும் நல்லது பண்ணினாலும் அடுத்தவங்க கண்ணுக்கு அது தப்பாகவே பெறும், தண்டனைக்குரிய நிகழ்வாகவே இருக்கும் அப்படிங்கறதுதான். இப்ப நிறைய சினிமாக்கள்ல பாக்குறோம் இல்லையா, குத்திட்டு போனது ஒருத்தன், கத்திய உருவுறது ஒருத்தன், கத்திய உருவனம் தான் கொலகாரன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி தாங்க தண்டனை ஒரு பக்கம், அவங்களுடைய பலன் இன்னொரு பக்கம் அப்படிங்கிற மாதிரி இந்த நிகழ்வை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, அதுக்கப்புறம் சனி பகவான் அவங்களுக்கு காட்சி கொடுத்து அந்த 7.5 நாளிகை கஷ்டத்தை நான் தீர்த்து வச்சுட்டேன்னு சொல்லிட்டு அங்கேயே சுயம்புவாக மாறிடுறாரு. அங்க கோவில் கட்டி வழிபட்டக்கூடிய அந்த சுரபி நதிக்கரையில் அந்த சனி பகவான் சுயம்புவாக தோன்றிய ஸ்தலம் தான் இந்த குச்சனூர் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இதுல இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த கோவிலினுடைய இந்த பிரம்மகத்தி தோஷத்தை தீர்ப்பதற்கு உள்ள அற்புதமான ஒரு பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம். இங்க என்னன்னா, அந்த சுரபி நதிக்கரையில புனித நீராடிட்டு அங்க உள்ள பிள்ளையாருக்கு அங்க பொறிகடல் எல்லாம் வச்சு கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் அங்க மண்ணாலான காக பொம்மைகள் இருக்கும். அந்த பொம்மைகளை வாங்கி அதை வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு எள்ளு சாதம் தயிர் சாதம் வச்சு படையல் போட்டு சாமி கும்பிட்டுட்டு ஒரு செதறுகாயை உடைச்சிட்டு அதுக்கப்புறம் சாமி தரிசனம் பார்க்க போகணும் அப்படின்னு சொல்றாங்க. போயிட்டு அந்த வெடத்தலை மரம் இருக்கு. இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க சனி தோஷத்தால ஒரு ஜாதகத்துல 2ஆம் இடத்துலயோ 10ஆம் இடத்துலயோ சனி பகவான் இருக்குன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் தத்து புத்திர யோகம்னு பேர். இந்த தத்து புத்திர யோகத்திற்கு பரிகாரம் என்ன அப்படின்னா, குழந்தைகள் இருக்காது, அப்படியே மீறி குழந்தைகள் இருந்தாலும் அந்த குழந்தைகளை தத்து கொடுத்து வாங்கி விடணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். சரி, இந்த ஆலயத்துல அதற்கான தீர்வு அப்படிங்கிறது இருக்குங்க. விடத்தல மரம்னு ஒண்ணு உண்டு. அந்த விடத்தல மரத்துல அவங்களுக்கு நம்ம தொட்டில் கட்டி வழிபடும் போது அந்த குழந்தை பாக்கியம் கிட்டும் அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகமாக இருக்கு. இங்க என்ன பண்றாங்க, சாமிக்கு நெய்வேத்தியம் படைச்சிட்டு அதை காகத்துக்கு வச்சுதான் பிரசாதமா கொடுக்குறாங்க. அந்த காகத்துக்கு வைக்கும்போது காகம் எடுக்கலைன்னா மறுபடியும் சனீஸ்வரன்ட்டு பிரார்த்தனை பண்ணிக்குவாங்க. ஐயோ, ஏதாவது தப்பு தவறுகள் இருந்தா மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு மறுபடியும் படையல் போடும்போது தான் அந்த காகம் எடுத்துக்குமா. அதுக்கப்புறம் தான் அங்க அன்னைக்கு பூஜைகளே அங்க சிறப்புக்குரியதாக நடக்கும் அப்படிங்கிறது. ஆடி மாசம் சனிக்கிழமை தோறும் இங்க ரொம்ப விசேஷமான ஒரு நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடக்கப்படுது. இந்த ஆடி மாச திருவிழாவில் இந்த உற்சவமூர்த்தி சனி பகவான் அங்க மூலவர் எப்படி இருக்காருன்னா 6 கண்களோட
அந்த சிவலிங்க ரூபத்துல அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்காரு. அங்க உற்சவ மூர்த்தி வந்து காக வாகனத்தோட இருக்கக்கூடிய உற்சவ மூர்த்தி ஆடி மாசத்தில் வீதி உலா வருவார். அது அவங்க உங்களுக்கு நீங்க என்னைய தேடி வர வேண்டாம், நானே உங்களை தேடி வர்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சனி பகவான் வந்து எல்லாருக்கும் அந்த நல்லது பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வை வந்து இங்க பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த குச்சனூரினுடைய விசேஷம் என்ன, சிறப்பு என்ன அப்படின்னா, 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாசிரம சனி. ஒரு ஜாதகத்துல சனி பகவான் பொதுவா எங்க இருந்தாலும் அது பிரச்சனை தாங்க. 2ல சனி இருக்கா, வருமானத்தை மந்தப்படுத்திடுவாரு. ஏன்னா மந்த காரகன்னு அவருக்கு இன்னொரு பெயர் இருக்கு. சரி, 3ல சனி இருக்கா, அவருடைய முயற்சி கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது பிரச்சனைக்குரியதாக இருக்கும். 4ல சனி இருந்தா வீட்டுல கொஞ்சம் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். 5ல சனி பகவான் இருந்தா குழந்தைகள் சார்ந்த நிகழ்வுகள், குலதெய்வம் சார்ந்த நிகழ்வுகள்ல ஒரு இழுபறியான சூழ்நிலைகள் இருக்கும். 6ல இருந்தா கடன் இருக்கும். 7ல இருந்தா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, கல்யாணமே கேள்விக்குறி அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள். 8ல இருந்தா சிறை தண்டனை. இப்படி 12 பாவங்கள்ல எங்க இருந்தாலும் அது பிரச்சனைக்குரிய நிகழ்வாக இருக்கு. பட் அதே நேரத்துல 10ல சனி இருந்தால், ஏன்னா தொழில்காரகன் அவர், அப்போ 10ல சனி இருந்தால் தொழில் சிறக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நேரத்துல நம்ம தொழில் ரீதியாக நிறைய நன்மைகளை பெற வேண்டுமா, மும்மூர்த்தி சொரூபமாக இங்க இருக்காரு பாருங்க. ஒரு பொருளை தயாரிக்கிறதுன்னா அது பிரம்மாவின் சொரூபம் அப்படின்னு சொல்லலாம். அதை காப்பாற்றுவது, அதை வந்து பக்குவமா அதை பேக்கிங் பண்றது, அதை விற்பனை செய்யும் திறன் அப்படிங்கிறது மகாவிஷ்ணுக்கு உரியது. அதை விற்பனை பண்ணின அந்த காசு சேஃப்டி பண்ணி நம்ம பிற்கால வாழ்க்கைக்கு தேவைன்னு சேவ் பண்றது அது வந்து சிவபெருமானுடைய செயல். அப்போ இந்த மும்மூர்த்திகளை இதை உணர்த்துறதுக்கு தான் ஒவ்வொரு அவதார நோக்கங்களும். படைத்தல் தொழில் அப்படிங்கறத பிரம்மாவுக்கும், காத்தல் தொழில்ங்கிறத மகாவிஷ்ணுக்கும். இந்த சிவபெருமான் மன்னன் என்ன பண்றாரு, கூவி கூவி விற்கணும். ஏன்னா அவரு பிச்சாண்டவராக பிச்சை எடுத்தார். அந்த ஒரு நிகழ்வும் இங்க இருக்கு. அப்போ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றவங்களுக்கு அந்த சனி பகவான் அள்ளி கொடுப்பார். சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படிங்கிற ஒரு பழமொழி உண்டு. அந்த அளவுக்கு இந்த குச்சனூர் சனி பகவான் உங்களுக்கு வேண்டும் வரங்களை எல்லாம் அள்ளித்தர வேண்டும். இங்க சனி பகவானுடைய அந்த சுயம்புவாக இவர் வீற்றிருக்கக்கூடிய ஸ்தலம் அப்படிங்கிறதுனால இங்க சனி பகவானால எந்த பிரச்சனை, சனி மகா திசை நடக்குதா, நீங்க போய் வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய பிறந்த கிழமையில போங்க. எந்த திசை நடக்குதோ அந்த கிழமைக்குரிய அந்த திசைக்குரிய நாள்ல போங்க. சனி பகவானுடைய நட்சத்திர நாள்கள்ல போங்க. அங்க போய் நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய, இன்னும் சில ஜாதகத்துல இந்த சிறை கண்டம்னு ஒண்ணு உண்டு. அந்த சிறை கண்டம், தேவையில்லாத வம்பு வழக்குகள், நாள்பட்ட பிரச்சனைகள், ஜெனட்டிக் டிசீஸ்னு ஒண்ணு உண்டு. இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுவதற்கும் இந்த ஆலயம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த தேனி மாவட்டத்தில் இன்னொரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த தேனி மாவட்டம் அப்படிங்கிறது துலாம் ராசியை குறிக்கக்கூடியது. அப்போ இந்த துலாம் லக்னமோ துலாம் ராசியோ இல்ல துலாமில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்களோ பயணிக்கக்கூடியவர்கள் நீங்க கட்டாயம் இந்த ஒரு முறை நீங்க இந்த குச்சனூர் சனி பகவானை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா வகையிலும் நற்பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். அதுவரை சாந்தி தேவி ராஜேஷ்குமார், ALP ஜோதிடர் அண்ட் ஜோதிட ஆசிரியர். நன்றி.